வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். நீங்கள் நிறையாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் மூணார் போன ட்ரிப்பு பற்றி தான் இந்த vlog. ஸோ இது நான் வந்து ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ளே எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மூணார் கிளம்பிட்டு இருந்த அந்த காலையில் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயே வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு மூணார் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காடுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் தெரில. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இரைச்சல் பாறைன்னு சொல்லிங்கிற இருக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணோம். ஸோ மூணார் போகிறக்கு முன்னாடி நடுவழியிலே சில இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்னாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த இரைச்சல் பாறை. ஸோ இது வந்து மலையிலிருந்து அந்த அருவி வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பார்க்குறக்கும் வியூஸும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ஒரு இடத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸுங்கிற அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ அது உடனே போகிற அளவுக்கு இல்லை. ஸோ மலை ஏறி தான் போகணுங்கிற மாதிரி, இது மலை இறங்கி போனால் தான் அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும். ஸோ இது மலைக்கு கீழே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீல்ஸில் வந்து ஏறுவாங்க, நம்ம இந்த ஹீல்ஸில் இறங்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஆனால் தான் கொஞ்சம் பார்க்குறக்கு பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ நாங்கள் நடந்து 3 பேர் போனோம் இந்த ஒரு பாதையில். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உமன்ஸ் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேங்காக போங்க. இந்த ஒரு இடத்த கேங்காக போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பின்னாடி வழியில் சுற்றி போகலான்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே வந்து ஜீப் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம நடந்து போய் ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் பண்ணலான்னு சொல்லி இந்த ஒரு பாதையை சூஸ் பண்ணி நடந்து வந்தோம். ஸோ நிறைய பேர் ட்ரிங்க் அடிச்சிட்டுலாம் இந்த பாதையில் வந்தாங்க குளிச்சுட்டு. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்க்குறக்கு டேஞ்சராக தான் இருந்துச்சு. சிலர் ஃபேமிலியோடையும் வந்தாங்க, அதுவும் பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ட்ரிங்க்ஸ் அடித்தனால அவங்க நம்மக்கிட்ட பிஸ்பிகேவ் அந்த மாதிரிலாம் பண்ணல. பட் இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டி முக்கியம்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேங்காக போங்க. இந்த ஒரு பாதையில் தனியாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து தான் இந்த ஒரு பாதையில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது. ஸோ இந்த ஒரு பாதை போகிறக்கு நல்லா அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஆனால் என்ன, இறங்குறக்குள்ளே தான் தசு புசுன்னு ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு இடத்த கடக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஸோ இது ஒரு 3/4 மணி நேரம் இந்த ஒரு பாதையை நாங்கள் கடந்தோம். ஸோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு போட்டு நான் அறுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் எடுத்த கொஞ்சம் தூரத்தை மட்டும்தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு பாதையில் நம்ம கீழே வரைக்கும் நடந்து போனால் வழி வரும்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த செட்டுக்காரங்க. பட் இன்னும் நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். கார்த்தி நடித்த படத்தில் சொல்கிற மாதிரி 2 கிலோமீட்டருங்கிற மாதிரி வரவங்க போகிறவங்களாம் இங்கேருந்து பக்கம்தான் சொன்னாங்க. ஸோ நடுவழியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம்ப் இருந்துச்சு. அநேகமாக இங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பாதையில் நாங்கள் போயிட்டுருக்க திடீர்னு வழி மாதிரி இன்னொரு பாதையில் பூந்துட்டோம். ஸோ அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா வழி தெரியாமல் எங்களுக்கு போய் உள்ளுக்குள்ளே போய் எங்கடா இருக்குது திசைன்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. திருப்பியும் அந்த ஒரு பாதையை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்து நாங்கள் அந்த பாதையை கண்டுபிடிச்சோமா இல்லையாங்கிறத அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோலேயே தெரியும். இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இறங்கி போகிறக்கு. ஸோ அதனால் நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூஞ்ச கொஞ்சம் நேரம் காட்டுவோன்னு சொல்லி காட்டினேன். ஸோ யூடியூப் பாலிசி படி ரொம்ப நேரம் இடத்த மட்டும் காட்டினா இவனுங்க எப்போ வேணாலும் காப்பிரைட்ஸ் அடிப்பானுங்க, நம்ப முடியாது. ஸோ இந்த ஒரு இடம் நல்லாவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நடந்து போகிறக்கு உங்களுக்கு கேங்காக போனீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். வயசானவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பின்னாடி இன்னொரு வழி ஒன்று இருக்குது, அந்த வழியாக ஜீப்பில் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இதுதான் அந்த லொக்கேஷன். இதான் வந்து காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ் விழுகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே நிறைய பேர் குளித்து என்ஜாய் பண்ணாங்க. சரி நம்மளும் போய் குளிக்கலான்னு சொல்லி நம்மளும் குளித்து என்ஜாய் பண்ணோம். பட் அதோட வியூஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
அந்த காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸில் நான் என்ஜாய் பண்ணேன்னா என்னவோ தெரில, எங்கள் அங்கிள் நல்லா என்ஜாய் பண்ணாப்புல. ஸோ நல்லா குளித்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும். ஸோ அது பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுற வயசில் தான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அவர் என்ஜாய் பண்ணுற வயசில் அவர் என்ஜாய் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கு தான். ஸோ அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இந்த உலகத்துக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி அவர் இந்த ஒரு மூமெண்ட்டை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு இப்போ அவர் இல்லைங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் நான் அவரோட போன கடைசி ட்ரிப். ஸோ எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2-3 மந்த்ஸில் நாங்கள் இந்த ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி போனோம் 2023. ஸோ அவர் இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் நல்லாவே என்ஜாய் பண்ணாருன்னே சொல்லலாம். அப்புறமா நாங்கள் திருப்பியும் மலை ஏறி திருப்பி மேலே போனால் தான் அடுத்து மூணார் போகிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ போகிற வழியில் எங்கள் மாமனாரை தூக்கிட்டு ஒரே ஃபன்னாக போயிட்டுருந்தோம். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் என்னால் மறக்க முடியாது. ஸோ ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து நடக்க முடியாமல் அந்த ஒரு இடத்துல நடந்து அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை அவர் ஃபீல் பண்ணார். ஸோ நாங்கள் மேலே வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெதர்லாம் கேரளாவில் தான்ப்பா ஃபீல் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. லொக்கேஷனும் அந்தளவுக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா இது மூணார் போகிற வழிலாம் ஒரே ஸ்மோக்கியாக இருந்துச்சு. அதாவது ஒரே மேக மூட்டம்லாம் கருன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ பாதையே தெரியல, அந்தளவுக்கு ரோடு இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் எல்லாம் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம தான் போகிற வழியில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ரீசன் என்னென்னா நம்ம மூணார் மேலே ரீச் பண்ணிட்டு திருப்பி அப்படியே கீழே இறங்குற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ட்ரிப்பே போட்டோம். ஸோ நடுவழியில் நம்ம இந்த 2 வாட்டர் ஃபால்ஸ் தான் பிளான் பண்ணி வந்தது. இது ஒரு 1 டே ட்ரிப்பாக தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம். மூணார் மேலே ரீச் ஆன வரையும் ஏன்டா ரீச் ஆனோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நடுவழியில் பயங்கரமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு. ஸோ மூணார் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணி வந்தீங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்காக கிளம்பிடுங்க. நைட் டைம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அனிமல்ஸ் வந்து அதிகம் வந்து மேலே வந்து நடமாடுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை லைவாகவே பார்த்தோம், எலிஃபண்ட்லாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ லைக் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனே அமைக்கிடுங்க. டாடா, பாய் பாய், see you.